ஆட்சியில எல்லா திரைப்பிரபலங்களும் கீழே இறங்கி வேலை செஞ்சு உதயநிதி ஸ்டாலின் மறைமுகமா இறக்கி வராங்க. ஆனா திமுக ஆட்சியில கொலையே நடந்தாலும் வாய திறக்காம மிச்சம் சாப்பிட்டு இருக்காங்க. இது எப்படிப்பா நம்ம ஏத்துக்கிறது? இதை எப்படி நம்ம ஏத்துக்கிறது சொல்லுங்க? அந்த திரைப்பிரபலங்கள்ல இப்ப சில பேருக்கு வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. அதை மறந்துடாதீங்க. நான் யாரை சொல்லணும் உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் இல்லையா? 2015 பெருமழை இருந்தப்ப நீங்க பாத்துருந்தீங்க அப்படின்னா, அப்ப தொடர்ச்சியாப்பா எல்லா வாய்ப்புகளும் தெலுங்கர்களுக்கே போய் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப சமீபத்தில் இந்த ராம்கி நிறுவனம், அந்த துப்புரவு பணியாளர்களுக்கான இது இருக்குல்ல, அது கூட ஆந்திரா நிறுவனத்துல கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. இந்த 5 வருஷத்துல இவங்க இந்த ஒப்பந்தத்தை யார் யார்ட்ட கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அது தெலுங்கர்களுக்கு தான் பெரும்பாலும் கொடுத்துருப்பாங்க. என்னப்பா இது? தமிழர்களின் வரி பணம், தமிழ்நாட்டுல தமிழர்களுக்கு காசு இல்லாம இருக்கும், நமக்கான அந்த பொருளாதாரத்தை நம்ம கட்டி அமைக்க முடியாம நம்மள அடிமையா வச்சு பொருளாதாரத்துல நம்ம அடிமையா இருக்கோம், சின்னத்திலேயே நம்ம அடிமையா இருக்கோம். ஒரு நிகழ்ச்சி நடக்கிற ஒரு நிகழ்ச்சியில கூடப்பா நம்ம அடிமையா இருக்கும். ஏன்னா அரசு நிகழ்ச்சி நடக்குதுன்னா அதுல யாராச்சும் பேசுறாங்கன்னா அவங்களுக்கு காசு கொடுக்கும். அது கூடப்பா தமிழர்கள் கிடையாதுப்பா. எப்படிப்பா வாழ்றது ஒரு நாட்டுல? எப்படி வாழ்வீங்க நீங்க இந்த மாதிரி ஒரு நாட்டுல? அப்ப எனக்கு ஒரு கேள்வி ஒண்ணு வருது. இதெல்லாம் கூட விடுங்க, இதை தாண்டி ஒரு கேள்வி ஒண்ணு வருது. சமீபத்துல என்ன நடந்துச்சு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இடி ரைடு வந்துச்சு. நம்ம ஆட்கள் 10 ரூபா ஒரு குடுவைக்கு வாங்கி அதுல பலாயிரம் கோடி ஊழல் பண்ணி அந்த வட இந்திய நடிகை காலில் போய் கொட்டினாங்க அப்படின்னு அசிங்கப்பட்டாங்க இல்லையா? இந்தியாவில வேற எந்த இடத்துல இந்த அசிங்கம் நடந்திருந்தாலும்ப்பா, யாரு குற்றம் சாட்டப்பட்ட அக்யூஸ்டோ அவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருக்காரு. இதே மாதிரி பல பேரை அவங்க கைது செஞ்சிருக்காங்க. ஆனா இவர் மட்டும் கைது செய்யப்படலப்பா, உதயநிதி ஸ்டாலின் மட்டும். அவர் வெளியில வந்துட்டு பாப்பா, நான் ஒண்ணு சொல்றேன், இந்தியான்ற நாடே வெட்கி தலை குனிய வேண்டும்பா இந்த செயலுக்கு. ஏன் தெரியுமா? அவர் வெளியில வந்துட்டாரு, அக்யூஸ்டா இருக்காரு, வெளியில வந்துட்டாரு. அவங்க அப்பா ஸ்டாலின் போயிட்டு ஐயா மோடி எல்லாத்தையும் பேசி எப்படியாச்சும் சமாதானம் ஆகணும்னு பார்த்துட்டு இருக்காரு. இவர் வெளியில என்ன தெரியுமா சொன்னாரு? மோடிக்கும் பயப்பட மாட்டோம், ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், சிரிச்சுக்கிட்டே சொன்னார். இந்தியான்ற நாடுப்பா வெட்கி தலை குனிய வேண்டும்பா. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு அக்யூஸ்டு, ஒரு பிரைம் அக்யூஸ்டு இவ்வளவு ஊழல் லஞ்சம் பண்ணிட்டு வெளியில மோடிக்கும் பயப்பட மாட்டோம், ஈடிக்கும் பயப்பட மாட்டோம்னு வெளியில சொல்றாங்கன்னா அந்த நாடு சுதந்திரம் பெறவே இல்லப்பா. அந்த நாடு திருடர்கள் கையில போயிடுச்சு அப்படின்றதுதான்ப்பா உண்மை. உண்மையிலே சொல்றோம். எதுக்கு நம்ம ரிபப்ளிக் டே கொண்டாடுறோம்? எதுக்கு நம்ம குடியரசு தினம் கொண்டாடுறோம்? சட்டத்தை மதிக்கணும்னு தானே சொல்றோம். சட்ட பிரமாணங்களை எடுக்கிறாங்களே, சட்டத்தை மதிப்போம் அப்படின்னு அவர் சொல்றாரு. நான் மோடிக்கு பயப்பட மாட்டேன், ஈடிக்கும் பயப்பட மாட்டேன், சிரிச்சுக்கிட்டே சொல்றாருப்பா. அப்ப எவ்வளவு கோவம் ஒரு மனிதனுக்கு? எல்லா நாடுகளையும் பாருங்க, ஓரளவுக்காச்சும் ஒரு கட்டுப்பாடு கண்ணியம் இருக்கும். நான் உங்களுக்கு திரும்ப சொல்றேன். ஒரு வேளாண் விளைநிலம், அருமையான மண் இருக்கு. அந்த வேளாண் விளைநிலம் நம்ம ஏதோ ஒரு பயிரை விளையிறோம். அந்த பயிர் நல்லா வரும், சரிங்களா? ஒருவேளை அந்த பயிருக்கு பக்கத்துல களைகள் நிறைய இருந்துச்சுன்னா அந்த களைகளை நம்ம புடுங்கணும். அந்த களைகளை நாங்க புடுங்கலன்னா அது அந்த பயிரையும் அழிச்சிடும், அந்த வேளாண் விளைநிலத்தையும் காலி பண்ணிடுப்போம். அதுதான்ப்பா தமிழ்நாட்டில் நடக்கின்றது. அதுதான் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த மாதிரி ஆட்களை கைது செய்து உள்ளார போடாம ஏன் வெளியில சுத்திக்கிட்டு இருக்காங்க அவங்களா? அமித்ஷாவுக்கும் எனக்கும் கருத்தியல் ரீதியா, சித்தாந்த ரீதியா மோதல் நிறைய இருக்குப்பா. ஆனா அமித்ஷா கிட்ட நான் ஒரு விஷயத்தை பாராட்டுறேன். என்ன தெரியுமா? சரியான ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். தவறு செய்தாங்கன்னா அவங்கள உள்ளார பிடிச்சு போடணும். அது முதலமைச்சரா இருந்தாலும் உள்ளார பிடிச்சு போடணும். அந்த திட்டத்தை கொண்டு வந்தார். சீமான் அதை ஆதரிச்சாங்க. நானும் ஆதரிக்கிறேன்ப்பா. ஏன்னா இந்த நாடு நாசமா போயிட்டு இருக்குப்பா. ஏன் தெரியுமா இந்த நாடு நாசமா போகுது? ஏன்னா சர்வ வல்லமை படைத்த இந்த அரசியல்வாதிகள் இந்த மாதிரி தவறு செய்யறவங்களை உள்ளார வெளியில விட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, தாங்க என்ன தவறு செஞ்சாலும் காசு கொடுத்து நம்ம காப்பாத்திடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல வந்துட்டாங்க அப்படின்னா இந்த நாட்டை யாராலையும் காப்பாற்றவே முடியாதுப்பா. எல்லாமே பதவி புகழ் கிடையாது. சில நேரங்கள் நம்ம தேசத்தை, நம்ம நாட்டை நம்ம முன்னிறுத்த வேண்டும். இது தலைவர் கற்றுக் கொடுத்தது. தனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, தன் நாட்டை முன்னிறுத்தணும்னு தலைவர் கற்றுக் கொடுத்தது. நம்ம நாட்டுல அப்படி இருக்காங்களாப்பா? நம்ம நாட்டுல அப்படி இருக்காங்களா? எல்லாருமே பதவிக்காக தான் ஆசைப்படுறாங்க. பதவியை தக்க வைத்துக்கணும் தான் ஆசைப்படுறாங்க. அமித்ஷா கொண்டு வந்த அந்த திட்டத்தை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும்ப்பா இந்தியால. அப்பதான் இந்தியான்ற நாடு தப்பிக்கும். முதல்ல இந்த புற்றுநோய், திராவிட புற்றுநோய், ஐயா தெலுங்கு இனவெறியான ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் நாம் விடுதலை பெற வேண்டும். இந்தியான்ற நாடு விடுதலை பெற்றுச்சு. ஆங்கிலேயர்கள் வந்தாங்க 250 வருஷத்துக்கு முன்னாடி, நம்ம விடுதலை பெற்றுட்டோம். ஆனா இந்த தெலுங்கு இனவெறியர்கள் தமிழ்நாட்டுக்குள் 500 வருஷமா நம்மளை அடிமையா வச்சிருக்காங்க. இவர்களிடம் நம்ம விடுதலை பெறலன்னா நம்மளை அழிச்சிடுவாங்க. எல்லா பூர்வீக குடிமக்களும் அழிக்கப்பட்டு விட்டனர். ஆஸ்திரேலிய பூர்வீக குடிமக்கள் அழிக்கப்பட்டுள்ளனர். தென் அமெரிக்க பூர்வீக குடிமக்கள் அழிக்கப்பட்டுள்ளனர். வட அமெரிக்க பூர்வீக குடிமக்கள் அழிக்கப்பட்டு விட்டனர். இன்னும் நாம மட்டும்தான் பாக்கி. மறந்துடாதீங்க, இந்தியாவின் பூர்வீக குடி தமிழர்கள் நம்மளை கூடிய விரைவில் இவர் அழிச்சிடுவாரு. அதை நம்ம தடுக்கணும் அப்படின்னா இவரையும் இவங்க அப்பாவையும் வீட்டுக்கு அனுப்புறதை விட நம்மளுக்கு வேற வேலையே இல்லை. அதுக்கு மிக முக்கியமான காரணம் சீமானனை நம்ம ஆதரிக்கணும். வேற யாரையும் நம்பலப்பா. இந்தியான்ற நாட்டுல, தமிழ்நாட்டுல இருக்கிற அரசியல் வேற யாரையும் நான் நம்பல. சீமானனை மட்டும்தான் நான் நம்புறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மற்றவர்களும்